ஓ ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனியன் தொக்கு 8 வெங்காயம் எடுத்து பெருசா எடுத்து இந்த மாதிரி நான் நறுக்கியிருக்கேன். ஓகே, என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இந்த கரண்டியில் ஒரு ஸ்பூன் வெந்தயம். ஐயா வாங்கய்யா, வெந்தயம் ஒரு ஸ்பூன், சிறுஞ்சீரகம், இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 பூண்டு, 25 பூண்டு எடுத்துக்கோங்களேன் பூண்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. உப்பு ரொம்ப போடாதீங்க. இந்த கரண்டியில் 3/4 கரண்டி மத போட்டுக்குங்க, பத்தலாம் போட்டுக்கலாம். கருப்பில் கொஞ்சம் போடுங்க எண்ணெயிலேயே. கொத்தமல்லி ஒரு பால் போடுங்க, கொத்தமல்லி ஒரு பால் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கருப்பில் ஒரு கை போட்டுங்க கொஞ்சமாக. மஞ்சத்தூள் இந்த கரண்டியில் நான் கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கேன், அரை கரண்டி போட்டிருக்கேன். பட்டை மிளகு தூள் இங்கே பாருங்கள், ஒரு கரண்டி 2 கரண்டி போட்டிருக்கேன். இந்த கரண்டியில் பட்டை மிளகாய் தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறுங்க, நல்லா கிண்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது நல்லா வதங்கிருச்சு. நான் என்ன செஞ்சேன்னா, இந்த கரண்டியில் நிறைய புளி எடுத்து திக்க கரைச்சிட்டேன் பாருங்க. கரைச்சியில் ஊற்றிடுங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொஞ்சம் சூடு ஆறணுன்னே நம்ம இது வந்து பிளேண்டில் அரைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க அனியன் தொக்கு ரெடி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு நல்லா செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஐஸ்பெட்டியில் வச்சுருங்க. ஒரு பாத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் சாப்பாடுக்கு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து அனியன் தொக்கு, வெங்காயம் தொக்கு. நன்றி. ரசம் ராஜேஷ் இப்போ நல்லா ருசியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.